தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 9ஆம் நாள் 25/9/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று இறையருளும் குருவருளும் பூர்வமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று குரு வாரம் என்கின்ற வியாழக்கிழமை. இப்பொழுது அன்னை பராசக்தியை வேண்டி வழிபாடு செய்கின்ற நவராத்திரி விரத பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று விநாயகப் பெருமானுக்குரிய வளர்பிறை சதுர்த்தி விரதம். திதிகளை அடிப்படையாக கொண்ட விநாயகருடைய விரதம் சதுர்த்தி. இது வளர்பிறையிலும் இந்த சதுர்த்தி வரும், தேய்பிறையிலும் சதுர்த்தி வரும். வளர்பிறை என்பது அமாவாசையை தொடர்ந்து வருகின்ற நாட்கள். தேய்பிறை என்பது பௌர்ணமிக்கு மறுநாளிலிருந்து ஆரம்பமாகி அமாவாசை வரையிலே. இந்த வளர்பிறை தேய்பிறையிலே இந்த சதுர்த்தி வருகின்ற பொழுது வளர்பிறை சதுர்த்தி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. அதேபோல் தேய்பிறை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி என்ற பெயரிலே விநாயகரை நாம் வழிபாடு செய்வோம். அன்னை பராசக்தியாகிய ஆதி பராசக்தியினுடைய வடிவத்திலே இங்கே முப்பெருந்தேவியை நாம் வழிபாடு செய்கின்ற வகையிலே இந்த நவராத்திரியிலே இன்று 4வது திதி சதுர்த்தி. லக்ஷ்மியை வேண்டி வழிபாடு செய்கின்ற நாள். வழமையாக இந்த 3 திதிகள் 3 நாளுக்குள்ளே வந்துவிடும். எனவே துர்க்கைக்கு 3 நாள், லக்ஷ்மிக்கு 3 நாள், சரஸ்வதிக்கு 3 நாள் என்று நாம் எல்லாம் சொல்லிக்கொள்வோம். இந்த திதிகளை அடிப்படையாக கொண்டதினாலே இந்த திதி விரிவடைகின்ற பொழுது இம்முறை சதுர்த்தி திதி 2 நாட்களுக்கு நிற்பதனாலே இன்றைய தினமும் நாளைய தினமும் இந்த லக்ஷ்மியினுடைய பூஜை 4 நாட்களுக்கு வரும். 3 திதிகள் 4 நாட்களுக்கு நிற்பதனாலே இன்று ஆரம்பமாகின்றது லக்ஷ்மி பூஜை. இந்த லக்ஷ்மியை நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் எல்லோருக்கும் தேவையானது செல்வம். அந்த செல்வத்தை கொடுப்பவள் மகாலட்சுமி. அந்த செல்வத்தை வேண்டி இந்த மகாலட்சுமியை அஷ்டலக்ஷ்மி வடிவமாக போற்றி வழிபாடு செய்வார்கள். பலர் அந்த கொலு வைக்கின்ற பொழுது இந்த அஷ்டலக்ஷ்மியினுடைய பொம்மைகளெல்லாம் கொலுவிலே வைத்துக் கொள்வார்கள். தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, வீரியலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, நித்யலக்ஷ்மி, சத்யலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, சௌபாக்கியலக்ஷ்மி என்று எல்லா செல்வங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நமக்கு தருகின்றவள் இந்த மகாலட்சுமி. அஷ்டலக்ஷ்மியின் வடிவத்திலே இருந்து இந்த லக்ஷ்மி பூஜை இம்முறை 4 தினங்களுக்கு இந்த 3 திதிகள் சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி ஆகிய 3 திதிகளும் இந்த லக்ஷ்மியினுடைய வழிபாட்டுக்குரிய சிறந்த நாட்களாக அமைந்திருப்பதனாலே லக்ஷ்மி பூஜை செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். அதிலே திருவிளக்கு பூஜை செய்கின்றவர்கள் செய்து கொள்ளலாம். நவராத்திரி 9 நாளுமே
திருவிளக்கு பூஜைகள் செய்கின்றவர்கள் செய்து கொள்ளலாம். லக்ஷ்மியினுடைய அனுகிரகத்தையும் பெற்று வருகின்ற சுமங்கலிகள், இளம் பிள்ளைகள், சிறு குழந்தைகளை எல்லாம் லக்ஷ்மி வடிவமாக அமர வைத்து வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய், ஒரு தட்சணை, கைக்கு வளையல், எது நமக்கு முடிகிறதோ முடிந்தவற்றையெல்லாம் அங்கே கொடுக்கலாம். எதுவுமே நமக்கு முடியவில்லையா, ஒரு வெற்றிலையிலே குங்குமம் வைத்து பூக்கள் வைத்து கொடுத்தாலே மனம் செவ்வையானால் அனைத்தும் சிறப்பாக அமையக்கூடிய வகையிலே இந்த நவராத்திரி சக்தியை போற்றுகின்ற காலத்தில் அன்னை பராசக்தியை நாமும் வழிபட்டு அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.